நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீ, தற்பர நீரே எமை மீட்டீ, பொற்புடனப்பரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ்கிறைவனானி. எத்தனை வழிகளில் உமதன்பை தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவாய் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே
விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள், அனைத்தையும் படைத்தாளுகிற இறைவன், காற்றையும் கடலையும் கடிந்தவர், நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் நினைவு போல காத்து வழி நடத்துகிற தெய்வம் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. பேதுரு சொன்ன சக்தி வாய்ந்த நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில், இந்த வேளையில நம்ம எல்லோருக்குமே தெரியும், இந்த உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா என்ற வைரஸ் நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய நாட்டிலே, உலகத்திலே அது ஏற்படுத்தி இருக்கிற அந்த தாக்கம் நமக்குள் ஒரு பயம். பேதுரு சொன்ன அந்த வார்த்தைகள், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம்? ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளது. கடவுளால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் எல்லாமே கூடும். இயேசுவால் எல்லாமே முடியும். இந்த தேவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இந்த தேவன் நினைச்சா ஒரு செகண்ட் போதும், ஒரு வினாடி போதும். ஆண்டவரை பாருங்க, நம் ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக வழி நடத்துகிற அந்த தேவனை பாருங்க. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வி அளிக்க தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். நீ நோயிட்டிருக்கிற பொழுது கவலையின்றி இராதே, ஆண்டவரிடம் மன்றாடு, அவர் உனக்கு நலம் அருள்வார். சீராக் ஞானம் 38:9 என வாசிக்கின்றோம். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். ஆண்டவர் நம்முடைய குற்றங்கள் அத்தனையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நோயிலிருந்து சுகப்படுத்துகிறார், நோயிலிருந்து குணமாக்குகிறார். இந்த நேரம் நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கிற நேரம். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நாம் அருளும் மீட்பை கண்டடைவர். ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோம், நாம் மேன்மை அடைவோம். நம் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், அவர் தம் பேரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். ஆண்டவர் செய்த அத்தனை காரியங்களையும் நாம் மக்களுக்கு எடுத்து சொல்வோம். அந்த தேவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கடந்த நாட்களில நம்ம ஒவ்வொருவரையும் இந்த தேவன் கண்ணும் கருத்துமாக வழி நடத்தி இருக்கிறார். இந்த ஊரடங்கு காலத்திலே நம்முடைய வீட்டிலே நாம் முடங்கி போய் கிடந்த பொழுது ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்விலே ஒரு சரியான புரிதல் இல்லாமல் பலவிதமான கேள்விக்குறிகளோடு நாம் பயணித்த அந்த வேளையிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார். இந்த நேரம் எல்லா நோயிலிருந்தும் பாதுகாத்த ஆண்டவருக்கு, இந்த கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்த தேவனுக்கு, இந்த ஊரடங்கு காலத்திலே நம்முடைய குடும்ப உறவை ஆழப்படுத்த ஆண்டவர் வழி கூர்ந்த அந்த கிருபைக்கு, இந்த நாட்களிலே இறைவன் நம்முடைய குடும்பங்கள் மூலமாக எத்தனையோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு நாம் நம்மிடம் இருந்ததை நாம் பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம். கஷ்டம் என்னன்னு இந்த நாட்கள் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நேரம் இதுவரை நடந்த ஒவ்வொரு காரியத்தை நினைத்து நன்றி சொல்லுகிற நேரம். இதுவரையில் நடந்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். என் தேவா, கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. என் தேவா உமக்கு நன்றி. நோய் நொடியால் அவதியுற்று கதறினேன். மருத்துவராக உடனிருந்து நெத்தேற்றினீங்க. எனக்கு தேவன் வந்த பொழுது உம்மை நோக்கி கண்ணீரோடு வேண்டினேன், ஜெபித்தேன். என்ன வேண்டும் என்று கேட்டு ஒரு அப்பா போல எனக்கு கொடுத்தீங்க. என்னுடைய குடும்ப வாழ்வுல, என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், நோய் நொடிகள், அந்த பாடுகளை எனக்கு ஒவ்வொரு நாளும் சுமந்து செல்ல எனக்கு பலனை தந்தீங்க. பாவ வாழ்க்கையில மூழ்கி போய் உம்முடைய அன்பு பிள்ளையாக வாழாமல் நான் விலகி சென்ற பொழுது என்னுடைய பாவங்களை கலந்து எனக்கு வரம் கொடுத்தீங்க. மனம் வெதும்பி துயரத்தோடு அழுதேன், புலம்பினேன், கத்தினேன். என்னை கூப்பிட்டு எனக்கு சுகம் கொடுத்தீங்க, நலம் கொடுத்தீங்க, என்னை தாங்குனீங்க. திக்கற்று திசை மாறி தொலைஞ்சு போன என்ன தேடி வந்து கரம் பிடித்து எனக்கு துணை செஞ்சீங்க. இந்த உலகத்துல ஒதுக்கப்பட்ட கல்லா என்னை தூக்கி எரிஞ்சப்ப, நான் தேவையில்லைன்னு என்னை தூக்கி எரிஞ்சப்ப, சொந்த பந்தம், என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பத்தார் என்னை தூக்கி எரிஞ்சப்ப நீங்க வந்து என்னை தூக்கி நிறுத்தி ஒரு மூளை கல்லா, ஒரு பயனுள்ள கல்லா என்னை வச்சு என்னை வழி நடத்துனீங்க. என்னுடைய வாழ்க்கையில தட்டு தடுமாறி அந்த வேலையில வாழ்க்கை படகுல நான் தத்தளித்த அந்த வேலையில நீங்க வந்தீங்க, துடுப்பா வந்தீங்க. என்ன அந்த படகை நீங்க இருந்து வழி நடத்தீங்க. உங்க தோள் மேல் என்ன சுமந்து சென்று என்ன வழி நடத்துறீங்க. என் தோள் மேல் வச்சு நீங்க ஒரு துடுப்பா என்ன வழி நடத்துறீங்க. அப்பா உமக்கு நன்றி. இந்த நேரம் நன்றி சொல்லுகிற நேரம். நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு நம்மையே அர்ப்பணிக்கிற நேரம். இதுவரையில் நடந்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. என் தேவா உமக்கு நன்றி. இந்த பாடலை நான் பாடுகிற பொழுது இந்த பாடல் ஏதோ விரும்பின ஒரு பாடல் அல்ல, இது ஜெப வரிகள். கடந்து வந்த வருடங்களை, கடந்து வந்த மாதங்களை, கடந்து வந்த வாரங்களை, கடந்து வந்த நாட்களை, குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினால் அகில உலகமே முடங்கி போன ஊரடங்கு இந்த நாட்களில் நாம் கடந்து வந்த அந்த நேரங்களை நினைத்து பார்க்கிற நேரம், ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிற நேரம். ஒரு சுற்று கண்ணீரோடு இந்த பாடலை பாடுவோம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எப்போதும் தொடர்ந்து ஜெபிங்க, மகிழ்ச்சியா இருங்க. பவுலடிகளார் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 இறைவார்த்தையில வாசிக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையில துன்பமா, இப்போது நன்றி சொல்லுங்க. வாழ்க்கையில கஷ்டமா, இப்போது நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கவலையா, இப்போது நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வேதனையா, இப்போது நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இப்போது நெருக்கடியா, நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில தட்டு தடுமாறுகிறீர்களா, நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான இழப்புகளை சந்தித்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன நேர்ந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நேரம் ஆண்டவருடைய கரங்களை நம்மை அர்ப்பணிக்கிற நேரம். இதுவரையில் நடந்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். என் தேவா கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன். அப்பா அப்பா உமக்கு நன்றி. என் தேவா உமக்கு நன்றி என்று பக்தியோடு பாடி ஜெபிப்போம். இதுவரையில் நடந்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறேன்.
என் தேவா கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். இதுவரையில் நடந்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். என் தேவா கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. நோய் நொடியால் அவதியுற்று கதறினேன் ஐயா, நோய் நொடியால் அவதியுற்று கதறினேன் ஐயா. மருத்துவராய் உடனிருந்து தேற்றினீரையா, மருத்துவராய் உடனிருந்து தேற்றினீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. எண்ணமெங்கும் தேவையோடு வேண்டினேனையா, எண்ணமெங்கும் தேவையோடு வேண்டினேனையா. என்ன வேண்டும் என்று கேட்டு கொடுத்தீரையா, என்ன வேண்டும் என்று கேட்டு கொடுத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே. பாவங்களை களைந்திடவே வரம் தந்தீரே, பாவங்களை களைந்திடவே வரம் தந்தீரே. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. மனம் வெதும்பி துயரத்தோடு அழுதேனையா, மனம் வெதும்பி துயரத்தோடு அழுதேனையா. சுகம் தந்து நலம் தந்து தாங்கி நீரையா, சுகம் தந்து நலம் தந்து தாங்கி நீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி.
திசை மாறி தொலைந்திடும் போது, திக்கற்று திசை மாறி தொலைந்திடும் போது, தேடி வந்து கரம் பிடித்து துணை செய்தீரே, தேடி வந்து கரம் பிடித்து துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. ஒதுக்கப்பட்ட கல்லாக கிடந்தேனையா, ஒதுக்கப்பட்ட கல்லாக கிடந்தேனையா, மூளை கல்லாய் முன்னின்று நடத்தினீரையா, மூளை கல்லாய் முன்னின்று நடத்தினீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அலை நடுவே படகனவே தவித்திடும் போது, அலை நடுவே படகனவே தவித்திடும் போது, துடுப்பனவே துணையாக வந்தீரையா, துடுப்பனவே துணையாக வந்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. பிள்ளை வரம் இல்லை என்று கேவலமானே, பிள்ளை வரம் இல்லை என்று கேவலமானே, தாய் வரமே தந்தனுக்கு தாயாகினார், தாய் வரமே தந்தனுக்கு தாயாகினார். அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. கெடும் குடியால் கடன் சுமையால் நொந்தேனையா, கெடும் குடியால் கடன் சுமையால் நொந்தேனையா, படும் பாட்டை நீக்கி நீரும் நிம்மதி தந்தீ, படும் பாட்டை நீக்கி நீரும் நிம்மதி தந்தீ. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி.
இதுவரையில் நடந்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல இருக்கிறோம். இது இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, இந்த விடுதலை ஜெபமாலை நாம் சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் ஒருமித்த கருத்தோடு அகில உலகம் எங்கும் இருக்கிற நாம் ஒரே நேரத்திலே ஒரு சிறப்பான கருத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அகில உலகம் இந்த கொரோனா தொற்று இருந்து பாதுகாக்கப்பட ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இது இந்த நாளிலே மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய மாநிலத்திற்காக ஜெபிப்போம். ஏறக்குறைய 2500க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். அதில் சிறப்பாக கடந்த 7 நாட்களிலே சென்னை மாநகரில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் புதிய நோயாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு பயம் நமக்குள் இருப்பதை நாம் அறிவோம். சிறப்பாக இந்த விடுதலை ஜெபமாலை சொல்ல இருக்கிறோம். பக்தியோடு நம்முடைய மாநிலத்திற்காக, சென்னை புதிய நோயாளிகளாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளுக்காக, வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்களுக்காக, இந்த இடங்களிலே பணி செய்யக்கூடிய மருத்துவர்கள், இந்த இடங்களிலே பணி செய்யக்கூடிய செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், காவலர்கள், மற்ற அரசு அதிகாரிகள், சிறப்பாக இந்த மாநிலத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். வல்லமையை ஆண்டவர்களை வழிநடத்தட்டும். இந்த நோய் தொற்றிலிருந்து விரைவில் நாம் வெளிவர சக்தி வாய்ந்த அபிஷேகமான இந்த விடுதலை ஜெபமாலையை இணைந்து சொல்லி நாம் ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை மீட்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும்.
இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும் உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. அன்பார்ந்தவர்களே, இது இந்த விடுதலை ஜெபமாலையை ஒருமித்த கருத்தோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்தோம்.
இந்த விடுதலை ஜெபமாலே அகில உலகமெங்கும் பல பேர் கண்ணீரோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறார்கள். இந்த நாளில் ஆண்டவர் வல்லமையாய் செயலாற்றட்டும். அகில உலகமெங்கும் அகில உலகம் முழுவதுமே இந்த கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்கப்படட்டும். சிறப்பாக இந்த நாளிலே சென்னையில அதிகமாக இந்த தொற்று பரவுறது வேளையிலே ஆண்டவர் தாமே இருந்து தொட்டு இந்த தொற்றிலிருந்து வெளியே கொண்டு வர நாம் சிறப்பாக ஜெபித்திருக்கிறோம். அதே ஆண்டவர் இதோ நம்மோடு பேச விரும்புகிறார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 60 முதல் 69 உள்ள இறைவார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வளிக்கும் உணவை பற்றி கற்பித்துக் கொடுத்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவரிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையா இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பிருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கு உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கு வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். நாங்கள் யாரிடம் போவோம்? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? பேதுரு சொன்ன அந்த வார்த்தைகள் இது அந்த கொரோனா தொற்றினுடைய அச்சத்துல, பயத்துல, நம்முடைய வாழ்க்கையில பயணிக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை இருந்தால் எப்படிப்பட்ட மகத்தான சாதனைகளையும் நம்மால் செய்ய முடியும். ஆண்டவரே, யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம்தானே உள்ளன என்ற பேதுருவின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் இன்றைய நற்செய்தி வாசகமும், எண்ணங்கள் நன்றானால் வண்ணங்கள் வாழ்வாகும் என்பதற்கேற்ப புனித பேதுரு தம்முடைய நம்பிக்கையை அருள் அடையாளமாக வெளிப்படுத்திய முதல் வாசகமும் நாம் இன்றைய சிந்தனை பகுதிகளாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே என்று சொன்ன இந்த பேதுரு யார்? யார் இந்த பேதுரு? இயேசு ஆண்டவரின் முதன்மை சீடர்களில் ஒருவர், திருச்சபையின் தலைவர், இயேசுவே ஆண்டவர் என தன் நம்பிக்கையை அறிக்கையிட்டவர். நீ பாரு, என் ஆண்டவரால் வாயார பாராட்ட பெற்றவர், விண்ணகத்தின் திறவுகோலை கையிலேந்திருப்பவர். இவரின் கடைக்கண் பார்வை மட்டும் நம் மீது பட்டுவிட்டால் நமக்கு விண்ணகம் நிச்சயம் சொந்தமாகும் என்ற நம்முடைய நம்பிக்கைக்கு சொந்தக்காரர் இவை யாவும் பேதுருடைய ஒரே முகம் மட்டும்தான்.
இன்னொரு முகம் உண்டு என கோபத்தில் நாம் சொல்வது போல பேதுருவுக்கு இயல்பாகவே இன்னொரு முகம் உண்டு. அந்த முகம் அவரது பலவீனமான முகம். ஆம் ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும். என்னை இயேசுவே கேட்டுக்கொண்டவர். அப்பாலே போ சாத்தானே என இயேசுவால் விரட்டப்பட்டவர். இயேசுவை நான் கண்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, அவர் எனக்கு தெரியவே தெரியாது என துன்புறும் இயேசுவை மும்முறை மறுதலித்தவர். இத்தகைய பலவீனமானவராக இருந்த பேதுரு இன்று எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என பெத்சதா குளத்திலே 38 ஆண்டுகளாக உடல்நலமற்றவருக்கு இயேசு ஆண்டவர் வாழ்வு தந்தது போல இயேசு உன்னுடைய பிணியை போக்குகிறார். உயிர் தாண்டவர் உன்னுடைய நோயிலிருந்து சுகப்படுத்துகிறார். எழுந்து உன் படுக்கையை நீரையை சரிப்படுத்தும் என துணிந்து சொல்லுகிறார். மேலும் இறந்து போன அந்த தொழுகை கூட தலைவர் யாயினுடைய மகளை இயேசு ஆண்டவர் சிறுமி எழுந்துடு என்று கூறி உயிர்ப்பித்தது போல தபித்தா எழுந்துடு என யோப்பா நகரிலே இறந்து போன துர்காவுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் மலையை நோக்கி கடலிலே போய் விழு என என் பெயரால் நீங்கள் சொன்னாலும் நடக்கும் என இயேசு சொன்னாரே. அந்த நம்பிக்கையை தன்னுள் தாங்கி பலவீனங்களை கடந்து நம்பிக்கையில் நாம் நடந்தால் எப்படிப்பட்ட மகத்தான சாதனைகளையும் செய்யலாம் என்பதை பேதுரு இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவளே, கொடிய கொரோனா நோயின் தாக்கம் உலக நாடுகளை ஆக்கிரமிக்கும் இக்குடிய காலகட்டத்திலே நம்பிக்கை மட்டுமே கைவிடாமல் யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என இறைவனை நம்பி அடியெடுத்து வைத்தால் ஒவ்வொரு அடியிலும் நாமும் இயேசுவின் உண்மை பணியாளர் என்பதை உலகத்திற்கு நாம் எடுத்து செல்ல முடியும். பேதுருவிடம் இருந்த அந்த ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அந்த சீடர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த வேளையில அந்த மக்கள் எல்லாம் இயேசுவை விட்டு விலகி ஓடிவிட்ட அந்த நிலையிலே சீடர்கள் தத்தளித்த அந்த வேளையிலே நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது பேதுரு சொன்ன வார்த்தைகள், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன. அன்புக்குரியவர்களே, இது அந்த நேரம் நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துகிற நேரம். இந்த கொரோனா தொற்று நோயினால் நோயினுடைய தாக்கம் நாம் வாழ்கிற பகுதிகளே அதிகமாக பரவக்கூடிய இந்த வேளையிலே நமக்குள் ஒரு கேள்வி, கடவுள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அனுமதிக்கிறார்? கடவுளுடைய திட்டம் முற்றிலும் மாறுபட்டது. நாம் செய்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே நாங்க யார்கிட்ட போவோம்? ஆண்டவரே நாங்க யார்கிட்ட போவோம்? நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் கதி, நீங்க இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை இல்லை. சொல்லுங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்தவாறே ஜெபிங்க. இந்த நாள்ல சிறப்பாக அகில உலக மக்களுக்காக, கொரோனா தொற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த வேளையில இன்று மிக சிறப்பான விதத்தில் நம்முடைய தமிழகத்திற்காக சென்னையிலே அதிகமாக இந்த தொற்றுநோயை பரவக்கூடிய இந்த வேளையிலே மக்கள் இந்த தொற்றுநோய் பாதிக்கப்படாமல் இருக்க சிறப்பாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். ஆண்டு வழி நடத்தட்டும், வல்லமையை ஆண்டு வழி நடத்தட்டும். நாம் வாழ்கிற நம்முடைய பாதையை ஆண்டவருடைய கரங்களில்
நாம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நீங்க பாதுகாத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு ஜெபிங்க. ஆண்டவரே, வல்லமையாய் செயலாற்றுங்க, வல்லமையாய் செயலாற்றுங்க, வல்லமையாய் செயலாற்றுங்க, வல்லமையாய் செயலாற்றுங்க சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்க யாரிடம் போவோம்? ஆண்டவரே, நாங்க யாரிடம் போவோம்? ஆண்டவரே, நாங்க யாரிடம் போவோம்? இந்த நேரம் நாம் மிக சிறப்பான விதத்துல கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட சென்னையிலே இந்த தொற்று நோய் இன்னும் அதிகமாக பரவாமல் வெகு விரைவிலே ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆண்டவதாமே நாம் வாழுகிற நம்முடைய பகுதிகளை பாதுகாக்க சிறப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, கொரோனா தொற்று நோயாளர் தமிழ்நாட்டில் மட்டும் இதுவரைக்கும் 2500 பேருக்கு மேற்பட்டவங்க பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. சென்னையில் 1100க்கு மேற்பட்டவங்க பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. கடந்த 7 நாட்கள்ல 2 மடங்குக்கு மேல தொற்று பரவுற நிலை, பயம், அச்சம், விரக்தி. இந்த கொரோனா வியாதி போதும் ஆண்டவரே, இந்த தொற்று நோய் போதும் ஆண்டவரே, போதும் வாழ்வதே வீணோ. அனைவரும் முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பியர் கீதத்தை பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
முழங்காலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம்.